புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து நடத்திய ஆணழகன் போட்டியில் சுரேஷ் என்ற பாடி பில்டர்ஸ் ஆணழகன் பட்டத்தை வென்றார். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து மிஸ்டர் புதுச்சேரி 2024 போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றன. இதில் புதுச்சேரி பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்காலைச் சேர்ந்த 56 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற பாடி பில்டர்ஸ் ஆணழகன் பட்டத்தை வென்றார். மேலும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACP பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையினை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, AKD ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் விதிமுறைகளை மீறி அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசிற்கு சொந்தமான பல சொத்துக்கள் சட்டத்திற்கு புறம்பாக தனியாருக்கு விற்கப்படுகின்றன. சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதற்காக விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் வெளி மாநில தொழிலதிபர்களுக்கு வழங்கப்படுகின்றன. துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி அரசு நிலங்களை விற்கக்கூடாது. ஆனால் புதுச்சேரியில் விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவது தொடர்கிறது.
செய்யப்பட்டுள்ளது. அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதை துணைநிலை ஆளுநர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதில் தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜேர்னி எனும் பயண நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறி வருகிறது. ஆனால் அதற்காக அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை. 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்றும் திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும். இந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள்தான் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது. கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் என்றார். உலக நீரிழிவு நோய் தினத்தையொட்டி இலவச மருத்துவ முகாம் வில்லியனூர் அன்னை மாதா கோவில் புனித திருத்தலம் பள்ளியில் நடைபெற்றது. உலக நீரிழிவு நோய் தினத்தையொட்டி புதுவை லாஸ்பேட்டை MVR மருத்துவ மையம் மற்றும் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் லயன் கிளப் ஆஃப் வில்லியனூர் அன்னை இணைந்து மெகா இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தியது. வில்லியனூர் லூர்தன்னை மாதா கோவில் வளாகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் லயன் சூசை மரியநாதன் டோனுமிக் தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் லூர்தன்னை பேராயர் ஆல்பர்ட், லூர்தன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமின் லயன்ஸ் மண்டல தலைவர் வடிவேல், கண்ணன், குப்பன், விஜய், ஆனந்த், தர்மதுரை உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர் ஜெயலதா தலைமையிலான மருத்துவ குழுவினர் கண் பார்வை சம்பந்தமான பரிசோதனைகளையும், MVR மருத்துவ இயக்குனர் மருத்துவர் MR வித்யா தலைமையிலான மருத்துவ குழுவினர் நீரிழிவு நோய் தொடர்பான அனைத்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை அளித்தனர். தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர் ஸ்ரீ விஜயகுமாரி தலைமையிலான மருத்துவ குழுவினர் பல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை அளித்தனர். இந்த முகாமில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை MVR மருத்துவ மைய மேலாளர் தாஸ் தலைமையிலான குழுவினர்கள் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த 14ஆம் தேதி திருடு போனதை அடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டபோது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்தனர். அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனைப்பாளையம் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த ரியாஸ் அகமது, வானரப்பேட்டை அலையன்ஸ் வீதியைச் சேர்ந்த சொம்பு என்கின்ற சஞ்சய், முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த சிவக்குமார் என்பதும் லாஸ்பேட்டையில் 2 இடங்களிலும் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் 1 இடத்திலும் என மொத்தம் 3 இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவையில் மக்களவை தேர்தலில் பணி செய்த காவல்துறையினருக்கு தேர்தல் ஊக்கத்தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுவையில் மக்களவை தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றன. தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள், MTS, LDC, UDC, ஆசிரியர்கள் என பல துறை ஊழியர்கள் பணியாற்றினர்.
தேர்தல் பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சட்டம் ஒழுங்கு ஊர்காவல் படை, IRBN உள்ளிட்டோருக்கு இதுவரை தேர்தல் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இதுபோல் 2 ஆண்டிற்கான சீருடைக்கான நிலுவைப் பணம் மக்களவைத் தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. சீருடைக்கான நிலுவைத் தொகை, தேர்தல் ஊக்கத்தொகை எப்பொழுது வழங்குவீர்கள் என காவலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கோவிலில் நடைபெற்ற விழாவில் அர்ச்சகர்கள், இசை கலைஞர்களுக்கு விருதுகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சிக்கு சேவையாற்றிய அர்ச்சகர்கள் மற்றும் நாதஸ்வரம் தவில் வித்வான்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். அப்பொழுது விழாக்குழு சார்பில் ஆளுநருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருக்காஞ்சி கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் கட்டப்பட்டு வரும் சிவன் சிலையின் கட்டுமான பணிகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டார். பின்னர் கோவிலில் தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள், பிள்ளையார்பட்டி குரு முதல்வர் பிச்சை சிவாச்சாரியார், திருப்பரங்குன்றம் குரு முதல்வர் ராஜபட்டார், காரைக்கால் சர்வேஸ்வர சிவாச்சாரியார், கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை குருக்கள் சரவண சிவாச்சாரியார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.